பிக் பாஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 4ல முதல் ப்ரோமோலேயே டிஜே அர்ச்சனா அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. இவங்க இந்த ஷோக்குள்ள போக கூடாது, இங்க கூட அக்ரிமெண்ட் இருக்கும் போது எப்படி இவங்க இந்த ஷோக்குள்ள போக முடியும் அப்படின்னு ஜி தமிழ் சைடுல இருந்து ஏகப்பட்ட பிரஷர் கொடுத்திருக்காங்க. இப்ப அது எல்லாத்தையுமே ஒரு வழியா சால்வ் பண்ணிட்டு இவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஃபேண்டாவின் இளமை புதுமை அப்படின்னு சன் டிவில ஒரு ஷோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஜி தமிழ்ல ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அர்ச்சனா அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மாறாதது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வாய் மட்டும் தான். ஏன்னா பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு சில பேரை கலாச்சி பேசுறது இவங்களுக்கு வந்து கை வந்த கலை. இவங்களுக்கு இப்ப இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 நாள் இந்த ஷோவை வெளியே இருந்து கிளியரா பார்த்துட்டு வந்திருக்காங்க. உள்ள யார் யாரு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரியே உள்ள வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களுக்கு அவரே சும்மா இருந்தாலும் அவரோட வாய் சும்மா இருக்காது. அவர் கூட போட்டி போடுறதுக்கு சரியான பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அர்ச்சனா மட்டும் தான். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு உள்ள வந்த உடனே முதலாளா சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களை பிடிச்சதான் நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வெளியே வந்த 2வது ப்ரோமோல ரொம்பவே தெளிவா நல்லாவே தெரியுது. அர்ச்சனா சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களை போட்டு வாருன்னு வாரிட்டு இருக்காங்க. சார் உங்களுக்கு கண்ணு பட்டுச்சு சார், ஊர்ல இருக்கிற கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு சுத்தி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகா பேசுறீங்களே சார், நீங்க பேசாம ஆங்கர் ஆயிருந்திருக்கீங்க, ஏன் இவ்வளவு ஆங்கர் ஆகாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களை பார்த்து. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஆமா நான் ஒரு ஆங்கர் தான், ஆங்கரா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த இடத்துல நிஷா என்ன சொல்றாங்க, நீங்க பேசிட்டே இருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அர்ச்சனா பயங்கரமா சிரிக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் வீடே அதிர்ற அளவுக்கு சிரிக்கிறாங்க. இன்னைக்கான முதல் ப்ரோமோல அர்ச்சனா அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதை காமிச்சிருந்தாங்க. அந்த ப்ரோமோ வந்ததுல இருந்து அர்ச்சனாவை கஸ்தூரி அவர்களோட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நிஜமா இவங்களும் கஸ்தூரி அவர்கள் மாதிரி ஒரு டம்மி பீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. இதுக்கப்புறம் இவங்க இந்த கேம்குள்ள எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம ரியோ அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இங்க கம்ஃபர்டாவே இல்ல, எல்லாருமே கேம் ஆடுறாங்க அப்படின்னு தோணுதுன்னு சொல்றாரு. கேம் ஆட உள்ள வந்துட்டு எல்லாரும் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ரியோவை பயங்கரமா மீம்ல எல்லாம் போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் நிறைய டர்ட்டி கேம்ஸ் விளையாண்டாலும் இந்த கேமை கரெக்டா விளையாடுற ஒரே மனுஷன் அந்த வீட்டுக்குள்ள யாருன்னு பாத்தீங்கன்னா அது அவர் தான். இவர் மட்டும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா மத்த எல்லாருமே சண்டையே போட தெரியாம சண்டை போடுற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப அர்ச்சனா அவர்கள் உள்ள வந்து வெளியே என்ன விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுவாங்க ஒரு சில பேர்கிட்ட. சோ இதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மித்ரா கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க.